இங்க பாருமா, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி இப்ப உடனே பேசணும். என் கூட வா. சரிங்க பண்டிதரே. உஷா, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு ஆளை அறிமுகப்படுத்த போறேன். யார் அது? ரோஹித், கொஞ்சம் இங்க வாப்பா. சொல்லுங்க பண்டிதரே. ரோஹித், இவங்க தான் உஷா. இவன் பேரு ரோஹித்மா. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். ஆ, அவன் இங்கேயே தங்கி இருந்து நம்ம கலாச்சாரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறானா. அதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான். நான் அவனை தற்செயலா தான் சந்திச்சு பேசினேன். அப்பதான் அவன் என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். என் மனசுல அப்போ ஓன் ஞாபகம் தான் வந்துச்சு. நீ இவனை உன் வீட்டுல தங்க வச்சுக்கிட்டனா அவனுக்கும் தங்க இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும், உனக்கும் வாடகை கிடைக்கும். ஆ. சரிங்க பண்டிதரே. என் வீட்ல நிறைய அறைகள் இருக்கு. ஆனா இவருக்கு என் வீடு பிடிக்குமான்னு தெரியலையே. புத்திசாலியா இருக்கிற ஒருத்தன் எப்பவுமே தனக்கான இடத்தை தேட மாட்டான், உருவாக்கிப்பான். இங்க பாருப்பா ரோஹித், நீ உஷா கூட அவங்க வீட்டுல போய் தங்கிக்க. அங்க உனக்கு எல்லா வசதியுமே இருக்கும். நாளைக்கு காலையில சீக்கிரமா இங்க வந்து. சரி பண்டிதரே.